நருட்டோ சீரிஸ்ல யமங்கிட்டே போய் வணக்கண்டா மாப்ளன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய நம்ம ஒரோச்சிமாரோட டாப் 5 எபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபைல இருக்கிறது நம்ம ஒரோச்சிமாரோட கர்ஸ்டு சீல். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரோச்சிமாரு ஒருத்தங்க மேல கர்ஸ் பண்றது மூலமா அவங்கள வந்து ஒரோச்சிமாரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி யார் மேல சீல் போடப்பட்டதோ அவங்க வந்து ஒரோச்சிமாரோட பீஸ்ட் ஃபார்மை அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த கர்ஸ்டு சீல எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரோச்சிமாரோட கண்ட்ரோலுக்கு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம சாஸ்கேவும் ஒரோச்சிமாரு கிட்ட மாட்டி இருப்பாரு. நம்பர் 4ல இருக்கிறது தலைவனோட பாடி மனிபுலேஷன் டெக்னிக் தான். இந்த பாடி மனிபுலேஷன் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரோச்சிமாரோட ட்ரூ ஃபார்ம் என்னன்னே தெரியாது. அவர் ஆம்பளையா பொம்பளையா இல்ல வேற ஏதாவதுனே தெரியாது. தலைவனுக்கு உடம்புல எலும்பு இருக்கானே தெரியாது. அவரோட பாடியை எந்த மாதிரி வேணா மாத்திக்க முடியும். திடீர்னு பார்த்தா சின்ன பாம்பா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பெரிய பாம்பா இருப்பாரு, திடீர்னு மனுஷனா இருப்பான், திடீர்னு பொம்பளையா இருப்பான். அவர் எப்படி இருப்பார் அப்படின்றதே கணிக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா தலைவனோட உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி மாத்திப்பான். அடுத்த நம்பர் 3ல இருக்கிறது ரிவர்ஸ் ரீபர் டெட் சீல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீபர் டெட் சீல்ல யூஸ் பண்ணி ஒரு சோலை புடிச்சு வச்சுட்டா அந்த சோலை மறுபடியும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சோலை திரும்பி கொண்டு வரதுக்கு நம்ம ஒரோச்சிமாரு கண்டுபிடிச்ச ஒரு ஜுட்சு தான் ரிவர்ஸ் ரீபர் டெட் சீல். இந்த ஜுட்சு யூஸ் பண்ணி தான் நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரல ரீபர் டெட் சீல்ல மாட்டின நம்ம 4 ஹொக்காகேவோட சோலையும் எடுத்து ரிவைவ் பண்ணிருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. நம்பர் 2ல இருக்கிறது எடோ டென்சை, அதாவது நம்ம ரீஅனிமேஷன் ஜுட்சு தான். என்னதான் இத செகண்ட் ஹொக்காகே கண்டுபிடிச்சிருந்தாலும் பயங்கரமா யூஸ் பண்ணது நம்ம ஒரோச்சிமாரு தான். இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுனா செத்தவங்களோட சோலை ஒரு பாடிக்குள்ள புகுத்தி அவங்கள திரும்ப ரிவைவ் பண்றது தான். இந்த மாதிரி சோலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் ரீபர் டெட் சீல் யூஸ் பண்ணிருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. ஃபைனலா நம்பர் 1ல இருக்கிறது நம்ம ஒரோச்சிமாரோட ஒரு டேஞ்சரஸான பவர், நம்ம யமனுக்கே தண்ணி காட்டுற பவர், அதுதான் இம்மோர்டாலிட்டி. இந்த இம்மோர்டாலிட்டியை நம்ம ஒரோச்சிமாரு கிட்ட 2 டைப்பா யூஸ் பண்ணுவாரு. அதுல முதல் டைப் என்னன்னா, ஒருத்தன் பாடியை பிடிச்சு வச்சுட்டு அந்த பாடியை டேக் ஓவர் பண்றதுதான். டெக்னிக்ல இருக்க ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரோச்சிமாரு எந்த பாடியை டேக் ஓவர் பண்றாரோ அந்த பாடி அவருக்கு ஏத்த மாதிரி கேப்பபிலிட்டியா இருக்கணும். இல்லன்னா நம்ம ஒரோச்சிமாரு ரொம்ப சீக்கிரமே இன்னொரு பாடியை தேட வேண்டியது இருக்கும். இந்த வீக்னஸ் பார்க்கிறதுக்காக தான் 2வது டெக்னிக் கண்டுபிடிச்சு கர்ஸ்டு சீல போட்டு வச்சிருப்பாரு. இந்த கர்ஸ்டு சீல அவங்க யூஸ் பண்ண அந்த பாடி ஒரோச்சிமாருக்கு ஏத்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். எப்ப நம்ம ஒரோச்சிமாருக்கு அந்த பாடி தேவைப்படுதோ அப்ப அந்த பாடியை தூக்கி அந்த பாடியோட பவர்ஸையும் எடுத்து இம்மோர்டலாவே இருப்பாரு. இது வரைக்கும் ரீபர் டெட் சீல யூஸ் பண்ண எவனுமே திரும்ப உயிரோட வந்திருக்க மாட்டான். ஆனா நம்ம ஒரோச்சிமாரு இந்த ஜுட்சை யூஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் ரீபர் டெட் சீல போடும்போது சோலை எடுக்கிற சினிகாமி கிட்டே போய் உன்னால என்ன தொட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருப்பாப்ல. நம்ம நருட்டோ சீரிஸை பார்த்த பல பேருக்கு பல கேள்விகளும் பல கருத்துக்களும் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா அடுத்த கண்டென்ட்க்கு நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.